நம்ம இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்ல வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு தான் நான் வந்து பார்க்க போறோம். இந்த பராபவ குரு பெயர்ச்சி ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்துருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறனால ராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கன்னி ராசிக்கு அற்புதமான காலகட்டங்கள். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வரக்கூடியது. திருமண வயதில் உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? உங்களோட குழந்தைகளுக்கு ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா குருவோட 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறனால அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரும்பிய இடமாற்றம் நடக்கும். இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கவங்க இடம் எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக விரும்பிய இடமே இடமாற்றம் வந்து கிடைக்கும். அரசாங்கத்தில் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு புதிய அரசு ஒப்பந்தம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தம்பி தங்கச்சி அல்லது மாமனார் திருமணம் ஆய்ந்தா உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கன்னி ராசிக்கு அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த குரு பெயர்ச்சியில் நிச்சயமாக அது அனைத்தும் சரியாகும். உங்களுக்கு புதுசா ஒரு டாக்டரை வந்து நீங்க பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஆதாயம் வந்து நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் எக்காந்த கொண்டும் இந்த சீட்டு எம்எல்எம் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் மட்டும் கன்னிராசி வந்து ஈடுபடவே கூடாது. அதில் பணம் போட்டால் நிச்சயமாக பணம் வராது. இந்த கன்னிராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதரவற்ற இல்லத்தில் இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன எடையோ அந்த எடைக்கு எடை துலாபாரம் சொல்லுவாங்க. அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் ஒரு A to Z நீங்கள் ஒரு 65 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா இந்த 65 கிலோவுக்கு உண்டான அனைத்து விதமான பொருளும் கலந்து தானமாக நீங்கள் ஒரு தடவை செய்யலாம் அல்லது வாய்ப்பு இருந்தால் 2 தடவை செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மையும் குரு பகவானால ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு.